விஜய் மேல செருப்பு வீசப்பட்டது பேச ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துலன்னு. செருப்பு வீசுனது உண்மைதான். நீ என்ன செவுடங்காதுல சங்கு ஊதுற கதையால இருக்கு உங்களுக்கு ஊதுறது. விஜய் அவர்களை வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவரை பார்க்காதனால மேல இருக்காரு விஜய். அவர் வந்து கவனிக்காதனால வேற எதையும் எடுத்து கூப்பிட்டு அடிக்க முடியல, அவரை அடிச்சு கூப்பிட முடியல. அதனால செருப்பு எடுத்து தூக்கி அடிக்கிறானுங்க. உங்க தொண்டர்கள் தான் அடிக்கிறாங்க, வேற யாரும் அடிக்கலையே. வேணா உங்க தொண்டர்களே கேட்டு பாருங்க பக்கத்துல இருந்தவன. அதான் எல்லா வீடியோ எல்லாம் அழகா வந்திருக்கு, தெளிவா வந்திருக்கு. எல்லாத்துலயும் வந்து பதிவானதுதான். இதை போயிட்டு ஒரு அரசியல் மறுபடியும் செருப்பால் அடிச்சாங்கன்னு ஏன் நீங்களே உங்களை செருப்பால் அடிச்சுக்கிறீங்க? உங்க தொண்டர்கள் தான் செருப்பால் அடிச்சாங்க. ஏன் செருப்பால் அடிச்சாங்கன்னா, நீங்க வந்து அங்க நடக்கிறது, அங்க எல்லாம் மயங்கி இறந்து கிடக்காங்க. அதை வந்து விஜய் வந்து பார்க்கல, அதனால செருப்பத்துக்கு அடிக்கிறாங்க. இது ஒரு கேள்வின்னு எடுத்துட்டு வந்துட்டு சும்மா தத்திரம் பிடிச்ச மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் வந்து அப்புறம் எப்படி உங்களோட வீடியோ வந்து போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்களா லைவ்ல? அதிமுக வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல அப்படியே அதிக பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குது. ஏங்க 41 உயிர் போயிருக்கு. இது வரைக்கும் ஏதாவது நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா? பிரதான எதிர்கட்சி தானே, என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க உங்க கட்சி சார்பா? ஒண்ணும் கிடையாது. ஏன் கொடுக்கல? திருமாவளவன் கொடுத்துருக்காது 50,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கு. நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கொடுத்துருக்கு. இன்னும் மத்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. திமுக கொடுத்துருக்கு, தாவேகா கொடுத்துருக்கு. ஏன் வந்து அதிமுக கொடுக்கல? அப்புறம் என்ன நீங்க வந்து அப்படியே அந்த 41 மக்கள் மேல அப்படியே உங்களுக்கு அன்பு, பாசம், பண்பு எல்லாம் இருக்கு, எதுக்காக இருக்கு? அதை கொடுக்க முடியல. முதல்ல யோக்கிய மாதிரி பேச வேண்டியது எல்லாமே நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி. உங்க பருப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்னைக்குமே எடுபடாது தலைவர.